ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள். இந்த உலகத்திலே இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டு ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் தான் மோட்ச பேரின்பத்துல பங்கு பெற முடியும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதனால்தான் நான் சின்ன பையனா இருக்கிற அந்த காலகட்டத்தில இருந்து, தம்பி ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களான்னு கேட்பாங்க ஊழியக்காரங்க. தம்பி உங்க பேரு என்ன? பவுல். ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா? அது என்னமோ ரட்சிக்கப்படாதவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? நம்பிக்கை உண்டா? புத்தாண்டுல ஒரு நம்பிக்கை வரணும். என் பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று தைரியமா யார் சொல்ல முடியவில்லையோ இன்னைக்கு அதை சரி பண்ணிடணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்திரம். நான் சின்ன வயசுல இருந்து பைபிள் படிக்கிறேன், ஜெபம் பண்றேன், நான் பக்தியா தான் இருக்கிறேன் அப்படிலாம் சொல்லலாம். ஆனா கேட்ட கேள்வி என்ன? நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீர்களா? உங்கள் பெயர் ஜீவ புத்தகத்துல இருக்கிறதா? அடிப்படை, the basic fundamental doctrine, அடிப்படை உபதேசம் இதுதான். அப்போஸ்தலர் உபதேசத்துல முதல் உபதேசம் இதுதான். பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். இதுதான் விசுவாச பிரமாணம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எழுதி இருக்கிறபடி தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கின்றவைகளை கண் காணவில்லை, காது கேட்டதில்லை, அவைகள் மனிதனுடைய இருதயத்துல தோன்றவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? பைபிள்ல எழுதப்படாதது கூட மோட்சத்துல உண்டு. எழுதப்பட்டதை நம்பினாலே போதுமே. எழுதப்பட்டதை நம்புங்கள், எழுதப்படாததை பற்றி கவலையே வேண்டாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். பரிசுத்த வேதத்தை படிக்கும் பொழுது ஒவ்வொரு வசனத்தையும் கிரமமா தியானிக்கும் பொழுது நமக்கு தெளிவா இருக்கும். பரலோக ராஜ்யத்திற்கு போய் வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க சிலர். நான் ரொம்ப அதிகமா பரலோக ராஜ்யம், இயேசு கிறிஸ்து வருகை, ஏரி நரகம் இதெல்லாம் பேசுவேன். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. உலக பிரகாரமா மற்ற போதனை எல்லாம் கூட கொடுக்குறோம். சபை எல்டர்ஸ்க்கு எப்படி இருக்கணும், பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்ல பேசுறோம். அது ஒரு பக்கம் இருக்க, அடிப்படை பொதுமக்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான பிரசங்க போதனை இயேசுவின் வருகை, இரண்டாவது பரலோக ராஜ்யம், மூன்றாவது ஏரி நரகம், பேர்னிங் ஹெல். நம்பர் 1 செகண்ட் கமிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். நம்பர் 2 ஹெவன்லி அபோவ், சிங்கார மாளிகை, மோட்ச பேரின்பம். நம்பர் 3 பேர்னிங் ஹெல், ஹெல் ஃபயர். இது கண்டிப்பா சொல்லி ஆகணும் மக்களுக்கு. நீங்கள் விசுவாசியா இருக்கிறதுனால உங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும்படி மோட்ச பேரின்பத்திலிருந்து ஒரு சில காரியங்கள். அந்த இடத்தை பற்றி யோசிக்கிறது இல்லை. பரலோக சிந்தனை இருக்குமானால் எத்தனை போராட்டம், நம்ம எதிர்கொண்டு வருகிற பிரச்சனை, துன்பங்களை மேற்கொள்ள முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு போராட்டம், உபத்திரவம், பிரச்சனை வர்றப்போ அதை பொறுமையோடு சகித்து அவர்கள் வெற்றி பெறும் பொழுது, தோல்வி அடையாமல், முறுமுறுக்காமல், மறுதளிக்காமல் கர்த்தரை தொடர்ந்து ஸ்தோத்தரிக்கும் பொழுது நாம் ஒரு முழுமையை அடைகிறோம், நாம் ஒரு பரிசுத்தத்தை அடைகிறோம். டெம்டேஷன் டெஸ்டுக்கு வித்தியாசம் உண்டு. பிசாசு கொடுக்கிறது டெம்டேஷன், ஆண்டவர் கொடுக்கிறது டெஸ்ட். கிரேட் டிஃபரன்ஸ் ஃப்ரம் டெம்டேஷன் டு டெஸ்ட். ஸ்கூல்ல பாடம் நடத்துறாங்கன்னா, பரீட்சை வைக்கிறாங்களே, அது டெஸ்ட். பாஸ் மார்க் வாங்கிட்டு பிறகு கூட அவனுக்கு பரீட்சை வச்சுட்டு பெண்டு எடுத்துருந்தா டெம்டேஷன். பிசாசு கொடுக்கிறது டெம்டேஷன். நம்ம கரெக்டா தான் இருப்போம், குற்றவாளியா தேர்ப்பான், அப்பாண்டமான பழி சொல்லுவான், அற்பமா நினைக்க வைப்பான். விசாசன யாரு? எல்லாம் நம்ம சொந்த காரு. அங்க சர்ச்சுக்கு போய் என்னத்த வாரிக்கிட்ட கேட்பாங்க. வாரிக்கிறதுக்கு நம்ம வர்றோம், போதனையை கேட்க வருகிறோம். அதாவது உலக பிரகாரமான காரியத்தையே பார்ப்பாங்க. இயேசு கிறிஸ்து கிட்ட வந்துட்டு சீக்கிரத்துல டக்குன்னு பணக்காராயிரலாம் அப்படின்னு நினைப்பு. அப்படி ஒண்ணும் கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் என்ன? உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உபதிரவத்தை தாங்கணும், முழுமை அடைகிறோம். உபதிரவத்திற்கு பிறகு நம்ம ஒரு முழுமை அடைகிறோம், திருப்தி அடைகிறோம். அதான் தாவீது சொல்லுகிறார், நான் உபதிரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உனது பிரமாணங்களை கற்றுக் கொள்கிறேன்.
வரட்டும், பரவாயில்ல, இந்த வருஷம் நல்லா இருக்கணும் தான் நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா ஒரு சில உபத்திரவங்களை ஆண்டவர் அனுமதிப்பாரு. ஆனால் என் மகனே, கர்த்தர் தாம் யாரை அதிகமாக நேசிக்கிறாரோ அவர்களை சிட்சிப்பார். கர்த்தருடைய சிட்சையை அர்த்தமாக எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. யாரை அதிகமாய் நேசிக்கிறாரோ அவர்களை சிட்சிப்பார், தண்டிப்பார், தமக்கேற்ற பாத்திரமாய் உருவாக்கி கொள்ளுவார். ஒரு இடத்துல ஓபனர் மீட்டிங், மோட்சத்தை பத்தி, பரலோக ராஜ்யத்தை பத்தி 1.5 மணி நேரம் பேசி முடிச்சுட்டு இறங்கி வர்றேன் மேடை. இந்த ஓபனர் மீட்டிங்ல எல்லாம் மேடை வச்சு பயன்படுத்துவாங்க. அப்போ 4-5 பேர் கேட்டாங்க, இவ்வளோ இதோ பேசுறீங்களா, மோட்சம், அந்த பரலோகம், மோட்சம், சிங்கார மாளிகை, ஸ்ரீ வைகுண்டம், கைலாசம். ஸ்ரீ வைகுண்டம், கைலாசம் இந்துக்கள் சொல்ற வார்த்தை நினைக்காதீங்க, அதெல்லாம் பைந்தமிழ், கிறிஸ்தவங்க சொல்லலாம். நீங்க போய் பார்த்துட்டு வந்துட்டீங்களா அப்படி கேட்கறேன். போயிட்டு பார்த்துட்டா திரும்பி வர முடியாதப்பா, அங்கேதான் இருப்போம். இயேசு கிறிஸ்து பைபிள்ல சொல்லி இருக்கிறத நான் பேசணும் அப்படின்னு. என் சிறு பருவத்துல நான் என்ன, என் சின்ன மூளைக்கு நான் என்ன நினைச்சேன்னா, பரலோகம் ஒரு பெரிய பங்களா ஹாலா இருக்கும். ஏசப்பா ஒரு பிள்ளைங்க எல்லாம் அவனை விட்டுட்டு நல்லா ஜாலியா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அவருக்கு வேற இடம் அந்த பக்கத்துல தள்ளி, அப்படி என் சின்ன மூளையில. ஆனா பைபிளை படிக்க 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 தெரியுது, அது ஒரு வீடு மட்டுமல்ல, அது ஒரு தனி நாடு. அதுல சொல்லுங்க, பரலோகம் ஒரு தனி நாடு. அதிசயமான ஒளிமய நாடாம், நேசரின் நாடாம், நான் வாஞ்சிக்கும் நாடாம், என் நேசரின் நாடாம், நான் வாஞ்சிக்கும் நாடாம். அது எப்படியாப்பட்ட இடம்னு பட்டியல் விழுகிறது அந்த பாட்டு. அதை பாடணும்னா பிரசங்கத்துக்கு டைம் இருக்காது. நீங்க வீட்டுல போய் அந்த பாட்டை புக்ல எதுலாம் இருக்கும் பாருங்க, இல்ல யூடியூப்ல அதிசயமான ஒளிமய நாடாம்னு போடுங்களா, யார் யாரு பாடி இருக்கிறாங்களோ எல்லாம் வந்துருவாங்க. அது யாரு பாடுறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குதோ அதை நீங்க கேட்கலாம். கேட்கவே கேட்கறீங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அவங்களுக்கு, நன்றி கரலா. அது அவங்கதான் அதான் எதிர்பார்க்கிறாங்க. ஒரே இடமா பரலோகம், அதான் இப்போ யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 2-3. Listen, very important. In my father place house many mansions. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். இங்க பாருங்க, ஒருமையா பண்ணையா, என் பிதாவின் வீட்டில், அப்படிதான் சொல்றாரு. என் பிதாவின் வீட்டில் தான் எடுக்கிறாரு மேட்டர். ஆனா அநேக வாச ஸ்தலங்கள் உண்டு, plural, many many palace. அப்படி இல்லைன்னா நான் சொல்லியிருப்பேன். துருபதேசம் எங்க விட்னஸ்காரு பரலோகத்தை நம்புறதில்ல, நரகத்தை நம்புறதில்ல, இயேசு வருகையை நம்புறதில்ல, ஆத்மாவை பற்றி ஒரு அறிவே கிடையாது. ஆத்மா அறிவில்லாதவன், ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். நிறைய இருக்கிறாங்களாம், வீட்டுல சேர்க்கக்கூடாது, அப்படிப்பட்ட வீட்டுக்கு வந்தா சேர்க்கக்கூடாது. பவுல், பேதுரு, யோவான் 3 பேர் எழுதுறாங்க. இந்த துருபதேசக்காரர்கள் வந்தால் சேர்க்காத, அவங்களுக்கு வாழ்த்து சோத்திரம் சொல்லாத, தண்ணி கூட கொடுக்காத, சோறு வச்சுக்கிட்டு இருந்தா கூட அது கொட்டிக்கிட்டா கூட பரவாயில்ல, விட்டுட்டு ஓடியாவது அவங்களை பொறுத்துன்றார் இந்த பவுல். அந்த பவுல் என்ன சொன்னாரு, அப்படிப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்ளாதே. நம்ம நம்பிக்கை வீண் போகாது. இயேசு வருவார், நமக்காக நித்திய பேரின்பத்தை ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார். இதான் நமக்கு உபதேசம். பரலோகமே கிடையாதுன்றான். இயேசு வருகையில் சொன்னா கேள்வி பண்றான், ஓ அது வரவான்றான். அதை வேற நம்புறியா? கேட்டம் காட்டி சாப்பிட என்னத்தான் போதிக்கிற, என்ன சொல்ற? அவன் சொல்றான், நல்லா வாழ்ந்துக்கோ, நல்லா சாப்பிடு, சாகு, சாகு வர்றப்போ சாகு, அவ்வளவுதான். நம்ம ஆத்மா பற்றி பேச்சே கிடையாது, நரகம் பரலோகமும் கிடையாது. சரி, எவ்வளவா விட்னஸ் அப்படி கூட பிதாவானவர் பரலோகத்தை பற்றி பேசலையா? அப்படி அவரை கூட மறுதளிக்கிறாயே. அப்புறம் நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு போன நிகழ்ச்சி இருக்கிறது பாருங்க, புதிய ஏற்பாடு வரைக்கும் வருத. அங்கே மோசே போன்ற தீர்க்கதரிசிகளை வைத்திருக்கிறேன், அவர் பிரசங்கித்த மக்கள் மனம் திரும்பட்டும், சகோதரர்கள் மனம் திரும்பட்டும், செத்து போன லாசரை அனுப்ப முடியாதுன்றார். அப்புறம் அவங்க பேசுறார். யோசித்து பாருங்கள், துருபதேசத்திற்கு எச்சரிக்கை. அப்படின்னா மோட்சத்துக்கு போய் வரத்தாவில்ல, போனவர்களை பற்றி சரித்திரம் இருக்குது.
இன்னொரு வசனம் கூட பாருங்க, பரலோகம் ஒரே இடம் இல்ல, அது பல இடம். வெளிப்படுத்தல் 12:12. குப்பு குப்புன்னு அதை கொஞ்சம் படி பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 12:12 படிக்கலாம். பரலோகங்களே, அவைகளில் வாசமா இருக்கிறார்களே, களி கூறுங்கள். பூமியிலும் ஐயோன்னா நான் ஆபத்து. பாத்தீங்களா, பிசாசுக்கு கோபம் வருதான். எதுக்கு? நிறைய பேர் பரலோகத்துக்கு போறாங்க, நம்ம பக்கம் ஆளுங்க சேரலன்னு கோபம் ஓவரா வருதான். அவன் சாகுற வரைக்கும் அவனுக்கு அது சாகு, முடிவு நரகம் தான். அது தெரியுமா அவனுக்கு? பிசாசுக்கு தன்னுடைய முடிவு நரகம் என்று நன்றாக தெரிந்துதான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய பெரிய அற்புதங்களை செய்வான். உன்னை பெரிய பணக்காரனாக்குறேன், நீ இயேசுவை துதிக்காத, சுவிசேஷத்தை அறிவிக்காத, அப்படி எல்லாம் ஏமாத்துவான். நான் தரித்திரத்துல இருந்தாலும் இயேசுவை தான் துதிப்பேன். பணத்திற்கு மயங்கி நான் இயேசுவை மறுதளிக்க மாட்டேன். இதை ஒரு விசுவாசமா அறிக்கையிடணும். காண்கிறதை நம்புவது விசுவாசம் அல்ல. ஒருவர் தான் காண்கிறதை நம்ப வேண்டியது என்ன? நம்பிக்கை வேறு, விசுவாசம் வேறு. நம்பிக்கை என்றால் என்ன? காண்கிறதை நம்புவது. இங்க முடிச்சுட்டு தலைமை சபைக்கு போறோம், அங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்க எங்க ஆர்கேபேட்டைக்கு போறோம். வேலூர் டு ஆர்கேபேட்டை வழி ராணிப்பேட்டை. அப்ப வேலூர் எங்க இருக்குதுன்னு தெரியும், ராணிப்பேட்டை எங்க இருக்குதுன்னு தெரியும், ஆர்கேபேட்டை எங்க இருக்குதுன்னு தெரியும். இத காணக்கூடியவைகள். போய் சேர போறோம், அதான் நம்பிக்கை. பத்திரமா கத்தர் கொண்டு போயிட்டு சேர்ப்பார். ஆனா காணக்கூடாத மோட்சத்தை நம்புறமே, நம்ம தான் பாக்கியவான்கள். அல்லேலூயா. காணக்கூடாத தேவனை நம்புறமே, காணக்கூடாத இயேசுவை நம்புறமே, பரிசுத்த ஆவியானவரை நம்புறமே, நாம தான் பாக்கியவான்கள். அவருடைய தொடுதலை, அவர் நம்மோடு கூட இருக்கிறதை நான் உணர்கிறோமே, அதான் நம்முடைய விசுவாசம். இதை காட்டு பார்க்கலாம். சிலர் வருவாங்க, இயேசுடா உண்மையான சாமி தெய்வம், இதை காட்டு. முடியாது. நீ உனக்கு நம்பிக்கை இருந்தா வா. உனக்கு நீ நரகத்துக்கு போகாம பரலோக மோட்சத்துக்கு வரணும்னா இயேசுவை நம்பு, விசுவாசி. நீ கேட்கிற கேள்விக்கு நம்மளால பதில் சொல்ல முடியாது. இதான் இயேசு உண்மையான தெய்வமா இருந்தா 28 வருஷமா இவர் இப்படி சிக்காக்கிறாரு, சொல்லுமாக்கா பார்க்கலாம். முடியாது. இப்படி சோதிக்கிறதுக்கு வேலைக்காரனா அவரு கெஞ்சி கேட்கணும். ஆண்டவரே, என் பாவமெல்லாம் மன்னியும், என் பாவத்தினால்தான் அந்த வியாதி அப்படி வந்தாதான். அதுனா நம்ம போடுற ஆர்டருக்கு சட்ட திட்டங்களுக்கு இயேசு வரமாட்டாரு. உனக்கு நம்பிக்கை இருந்தா வா, இல்லைன்னா போ. நீங்க நினைக்கிறீங்களா கெஞ்சி கேட்கணும்? ரட்சிகளை நடத்தார். வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சட்டத்தை கேட்டு கதவை திறந்தால் தான் நான் வருவேன். கரெக்டா? திறக்க காட்டி நான் போயிடுவேன். யார் வீடு திறந்திருக்குதோ அவன் வீட்டுக்கு போவேன். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன். அப்படிதான் இருக்குது. வரா காட்டிக்கிறேன், நான் வந்து அவன் வீட்டுல அவன் கதவை ஓடிச்சுக்கிட்டு உள்ள வருவேன்னு சொல்லலையே. இயேசு எல்லாம் நல்ல, அவர் ஹீரோ. ஹீரோ எல்லாம் முதல்ல அடி வாங்கிக்குவாங்க, கடைசியில் தான் அவங்க ஜெயிப்பாங்க. இயேசு வாங்க வேண்டிய அடியெல்லாம் வாங்கிட்டாரு, அதான் ஹீரோ. இப்ப ராஜாதி ராஜாவாக வீட்டு இருக்கிறார். யோசித்து பாருங்க. வெளிப்படுத்தல படிக்கிறோம், 7ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். சிங்காசனத்தில் பிதாவின் வலது பார்சத்தில் வீட்டிருக்கிறார், 7 குத்து விளக்குகளின் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த சீன் நினைச்சு பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. வெண்ணங்கி தரித்து, அப்பா அப்பா. இன்னும் தெரியுமா, அவர் கழுத்துல மார்க்கச்சை, கோல்டன் செயின், மைனர். மாப்பிள்ளைகளுக்கு மைனர் செயின் போடுவாங்களா? சில மாதிரி அவரு ரொம்ப பணக்காரன்னா அவன் மாப்பிள்ளைக்கு பெரிய மைனர் செயின் போட்டுருவாங்க, கையில பிராஸ்லெட் போட்டு விட்டுருவாங்க. எங்க மாமனார் 7-10 ஒண்ணும் போடல, பொண்ணு குத்தாரு. அவங்க பொண்ணு அது 65 கிலோ பொண்ணு போதும். நான் ஒன்னும் அளவு வச்சு வைக்க முடியாது. ஒரு சில மனைவிய ஒரு கோல்டா நேசிங், அது நமக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன கொடுத்தா வைப்பேன், என்ன கொண்டு வந்த, அது வந்ததே அபூர்வம், அது நான் கொண்டாடுறேன். சில விசுவாசிகள் வீட்டுல கூடயா சரியான சண்டை. அதுக்குதான் யோசிக்கணும். தயவு செய்து பெண்ணு வச்சிருக்கிறவங்க, உங்க பெண்ணுக்கு மாப்பிள்ளை பாக்குறப்ப ஃபர்ஸ்டே உட்கார வச்சு கேளு, ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா, ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறியா, பரிசுத்தா பெற்றிருக்கிறியா, எந்த சர்ச்சுக்கு போற, பக்தியில இருக்கிறியா, அவர் ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தா பெற்றுக்கிறோன்னு சொன்னாலும் முக்கியமான சில கேள்வி கேட்டு ஆகணும். குடிப்பியா, மது அருந்துவியா, சிகரெட்டு பிடிப்பியா, கெட்ட பழக்கம்,
தவறான பழக்கம் உண்டா அதெல்லாம் கேட்கணும். எங்க வேலை செய்யற உங்க சர்டிபிகேட் காட்டு பார்க்கலாம், அப்படி கேட்கணும். அப்புறம் கொடுக்கல் வாங்கல் பற்றி முதல்ல பேசி முடிக்கணுமா? நல்லா சொல்றேன் கேட்டுங்க. கொடுக்கல் வாங்கல் பற்றி ஆரம்பத்திலே பேசி முடிங்க. உங்க சட்ட திட்டத்துக்கு அங்க ஒத்து வரலன்னா கட் பண்ணு வானான்ற தேவையில்லை. அப்படிப்பட்ட எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் இப்ப கூட அருமையா இருக்கிறாங்க கல்யாணம் பண்ணாம. அது போதும், நான் கர்த்தர்கிட்ட போய் சேர்றேன் ஐயா, பட முடியாது உனக்கிட்ட. இது வரைக்கும் எத்தனையோ பேர் வந்துட்டாங்க. கடைசி கட்டத்துல என்ன கொடுப்பீங்க அதுக்கும் ஒத்துக்கிட்டு சொல்லி இருக்கிறாங்க. இவ்வளவு செய்வோம், இவ்வளவு செய்வோம், இவ்வளவு செய்வோம், மாப்பிள்ளைக்கு இவ்வளவு செய்யணும், திருப்தி இல்லை, முடியாதுன்றாங்க. இவங்க நினைச்சுக்கிறாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரு நம்ம இப்படி எல்லாம் திருப்தி இல்லாத பேசுறா, உனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து கொடுப்பாங்கன்னு. பெண் வீட்டுக்காரு எப்படிப்பட்டவங்க? விசுவாசி இல்ல, இவனை திருப்தி படுத்தவே முடியாது. கல்யாணம் ஆயிட்டு பிறகு கூட இவன் கேட்பான், கொடுமைப்படுத்துவான், யார் படுறது அப்படின்னா அந்த பொண்ணே சொல்லுது, வேணாப்பா அந்த ஆஃபர் தேவையே இல்லை, விட்டுருங்க. அப்படி தெளிவா இருக்கணும். முதல்ல நீட்டா எல்லாத்தையும் பேசி முடிங்க, அதுக்கப்புறம் கல்யாணத்துல இறங்கு. நிறைய பெண் வீட்டுக்காரு தீர விசாரிக்காம, கடைசி கட்ட வரைக்கும் விசாரிக்காம. எங்க ஊர் பக்கம் ஒரு பொண்ணு, இந்து குடும்பத்துல பிறந்த ஒரு பொண்ணு, பக்தி, இயேசுவை ஏற்றுக்கிட்டு நிச்சயதார்த்தம் கூட ஆயிடுச்சு ஒரு இந்து மாப்பிள்ளைக்கு. அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்டுச்சு, மாப்பிள்ளை கிட்ட கொஞ்சம் பேசணும் பாருங்க. நிச்சயதார்த்தம் ஆன பிறகு நான் இயேசுவை துதிப்பேன், நீ எப்படியெல்லாம் நம்ம கணவன் மனைவியா வாழலாம். சரிப்பா, நீ இயேசுவை துதிக்கிறேன்னு எனக்கு தெரியும், நீ இயேசுவை துதி, நான் அதுக்கு தடையே இல்லை, நான் இயேசுவை துதிக்க மாட்டேன் அப்படியெல்லாம் அவன் சொல்லியிருக்கலாம். ஏன்னா இந்து மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சுதான் அவர் ஒத்துக்கிச்சு. கிறிஸ்துவுக்கு இயேசுவை துதிக்கிறேன்னு தெரிஞ்சுதான் அவனும் ஒத்துக்கிட்டு நிச்சயதார்த்தம் பண்ணாங்க. நிச்சயதார்த்தத்துக்கு பிறகு நடந்தது என்ன தெரியுமா? கல்யாணத்துக்கு பிறகு நீ இயேசுவை துதிக்க கூடாது, சர்ச்சுக்கு போக கூடாது, நான் கும்பிடுற சாமியை தான் நீ கும்பிடணும், நான் கூட்டிக்கிட்டு போற இடத்துக்கு தான் நீ வரணும், நான் மொட்டை அடிச்சா நீயும் மொட்டை அடிக்கணும், நான் பட்டை போட்டா நீயும் பட்டை போடணும், நான் கழுத்துல பட்டை கட்டினா நீயும் பட்டை கட்டணும், அப்படியெல்லாம் சொல்லிட்டான். முடியாது போடா அப்படி சொல்லிட்டு வந்துருச்சு அந்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கு அதெல்லாம் கை தட்டுங்க, பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. அதற்கு பிறகு அந்த செய்தியை கேள்விப்பட்டு ஒரு கிறிஸ்தவ மாப்பிள்ளை வந்து அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா கிட்ட முறைப்படி பேசி, ஐயா அந்த பொண்ணு இயேசுவை துதிக்குது, நான் இயேசுவை துதிக்கிறேன், எங்க வீட்டுல எல்லாருமே கிறிஸ்தவம் கிடையாது, நாங்க 2 பேரும் இயேசுவை துதிக்கிறோம், துதிப்போம், எனக்கு கட்டி வைங்க அவர் கேட்டு அந்த அப்பா அம்மா சந்தோஷமா அந்த மாப்பிள்ளை கட்டி வச்சு இன்னைக்கு அவங்க ஹூப்ளில ஊழி செய்யறாங்க. பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. பரவாயில்ல, நம்ம மாத்திடலாம், ஜபம் பண்ணி மாத்திடலாம். குடிகாரனா பரவாயில்ல, ஜபம் பண்ணி, நீ ரட்சகரா, உலக ரட்சகரா இல்லைங்க. இயேசு ரட்சித்தாலே அவனை ரட்சிப்பட முடியாது. இப்ப அருமையா ஊழியம் செய்யறாங்க. நிறைய பெண் பிள்ளைகள் அப்படி வைராகமா இருக்கிறாங்க. என்னை நேசிக்கிறது உண்மையானா, நான் நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நீயும் பரலோகத்துக்கு வரதா நான் உன்னை கட்டுறேன், உன்னை கட்டிக்கிட்டு உங்களோட நரகத்துக்கு வர எனக்கு விருப்பம் இல்லை. தெளிவா சொல்லிடணும். நம்ம நோக்கம் கல்யாணம் இல்ல, பரலோகம். பரலோகம் தாய் வீடு, அது தேடி நீ ஓடு அப்படின்னு ஃபாதர் பாடுறாரு. அந்த பாட்டு கூட நீங்க அப்புறமா பாடிக்கலாம். அப்போ பரலோகங்களே, இயேசு சொன்னார் வாசஸ்தலங்கள், வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாத இருந்தா சொல்லியிருப்பேன், அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாதுப்பா, உங்க பாட்டுல வேலையை பாருங்கன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் மோட்சம் உண்டு. அந்த நம்பிக்கையில, அந்த சந்தோஷத்துல இந்த வருஷம் நீங்க காலத்தை கழிக்கணும். யாருன்னா அடிக்கிறாங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருன்னா அம்மாட்டமா பழி சொல்றாங்களா? பிரைஸ் தி லார்ட். பரலோகத்துல ஒரு கிரீடத்துல ஒரு முத்து எக்ஸ்ட்ரா பதிக்கப்படுகிறது. அந்த குஷியில சிரிக்கணும் வீட்டுல. அல்லேலூயா சொல்லுங்க. குடும்பத்துல கூட அம்மா புருஷனுக்கு கோவம் வந்துச்சா, உங்களுக்கு பரலோகத்துல பலன் கிடைக்கணுமா, அமைதியா இருந்தேன், அவர் அப்புறம் அடங்கிடுவார். மனைவிக்கு கோவம் வந்துச்சா 90 டிகிரி என்னமோ தெரியல, எதிர்த்து பேசிட்டு கூடாது, அது வேற அப்நார்மல் ஆயிட்டாங்க, வேற ஆள் வந்துட்டு இருக்குது. வருஷத்தாய் பெற்றவங்களுக்குள்ளவும் டெம்பரரி அசுத்தாய் வந்து போகும். பைபிள் ஆதாரம் இருக்குது. பேதுரு இயேசுவோடு கூடவே இருக்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாராட்டினாரு, நல்லது, மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை பேதுருவே, ஜீவனுள்ள தேவனே உனக்கு வெளிப்படுத்தினார். 4 வசனம் கூட போல, அப்பாலே போ சாத்தானேன்னாரு. எப்படி இருக்கும் பேதுருக்க? இன்னும் நல்லதானே இருந்தாரு இவ்வளவு நேரம் இயேசு, இப்படி சொல்றாரு அப்படின்னு அவர் நினைக்கல. அதான் மனைவி பலவீனம், சின்ன சின்ன குட்டி குட்டி பிரச்சனை பலவீனம், அதை பெருசாகிட கூடாது. அவங்க பலவீனமானவர்கள் பவுல எழுதிட்டாங்க. சாப்பாடு செய்யறாங்க, ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை குழப்பம், ஏதோ சரியில்லையா, நல்லா இருக்குதுன்னு சொல்லிடுங்க. இப்ப செஞ்சுட்டாங்களா, நல்லா இல்லைன்னு சொன்னா சாப்பிடக்கூடாதுல்ல, நல்லா இல்லை என்ன செஞ்சது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு சாப்பிடுறோம் தானே. அப்ப நல்லா இருக்குதுன்னு சொல்றீங்க, இன்னும் குறைஞ்சிட போறோம் நம்ம.
நான் 38 வருஷம் அப்படிதான் சொல்லுகிறேன். பேசிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பாரத்துல எல்லாம் அப்படிதான் சொல்றாரு. நான் முன்கூட்டியே சொல்றேன், இப்படிலாம் சொல்லுவேன், நீ கோச்சிக்காத பாருங்க, நீங்க எல்லாம் சிரிக்கணும்னு சொல்லி நாங்க எப்படி எல்லாம் மாற வேண்டியதா இருக்குது. அதே போலதான் புருஷன் ஏதாவது வாங்கிட்டு வராரா, ரொம்ப நல்லா இருக்குதாப்பா, தேங்க்யூ வாங்க தம்பி. அப்ப நாங்க புருஷனுக்கு நன்றி சொல்லிக்கிறீங்களா? நன்றின்ற வார்த்தை வந்துக்குதா? என்னத்துக்குதா? என்கிட்ட பணமா குத்துதா, நான் வாங்கிருக்க மாட்டேன், பணத்தை குத்துணும். அவரு ஆசையா ஏதோ வாங்கிட்டு வராரு. உங்க புருஷன் ஆசையா புள்ள பிடிங்க வந்து கொடுத்தா கூட வாங்கி சாப்பிடுங்க. அதுல ஒரு அன்பு இருக்குது, புல்லுல கூட ஒரு சக்தி இருக்குது, அதாவது வலசு. இவன் சிறு பிள்ளைக்கான இந்த வருஷம் சண்டை போடாத வாழுங்க பாக்கலாம், அதான் எங்களுக்கு சந்தோஷம். அல்லையா? ஆமா, பலவீனம் இருக்கும். புருஷனுக்கு பிபி சுகர் இருக்குதுன்னு தெரிஞ்ச எதுக்கு வேணும்னு டென்ஷன் உண்டாக்கணும்? யோசித்து பாருங்க. என்ன சொன்னா அவருக்கு சரணு கோவம் வரும்னு தெரிஞ்சும் வேணுமுனுக்கே கோபத்தை உண்டாக்கணும். அவரை நம்ம பாவி ஆகிறோம், நீங்களும் பாவி ஆகுறீங்க. சோதனை வருவது இயற்கை, ஏசு சொல்றாரு. அது யாரால் வருகிறது அவங்களுக்கு ஐயோ இருப்பாங்க. அது மற்றவங்களுக்கு எப்படியா வருஷத்தாய் பெற்ற நீங்கள் அப்படி சோதிக்கவே கூடாது. கணவன் மனைவியை, மனைவி கணவனை சோதிக்க கூடாது, அது பெரிய பாவம். புருஷருக்கு பார்த்திருக்கிறேன் சிலரு ஆம்பளைங்க அழகான பொண்ணை கட்டிக்க வேண்டியது. என்னை பத்தி தான் பேசுறாருன்னு எங்க போனாலும் பேசுறதுதான். அழகான பொண்ணை கட்டிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் அங்க ஏன் பார்த்த, இங்க ஏன் பார்த்து சிரிச்ச, அவங்ககிட்ட 2 நேரம் உட்காந்துருந்த. உனக்கு நம்பிக்கை இல்லையா? உன் மனைவியை நம்பாத காணக்கூடாத இறைவனை நீ எப்படி நம்ப முடியும்? முடியாது. என் மனைவி 24 மணி நேரம் ஒரு ஆம்பளை கூட உட்காந்து பேசியிருந்தா கூட நான் சந்தேகப்பட மாட்டேன். அவங்களுக்குள்ள பரிசுத்தா இருக்கிறாரு, அவர் நடத்துறாரு. நல்லதுயா? அவ்வளவு ஈஸியா பாவத்துல உணர்ந்து இல்ல. எத்தனை மனசாட்சி அங்க ஒரே மனசாட்சி தான், எத்தனை ஹோல்டர் அவளை வச்சிருக்கிறாரு. சும்மாவே பாசத்துக்கு சந்தேகம், தொட்டா சந்தேகம், சிரிச்சா சந்தேகம். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாரு. இன்னும் கிறிஸ்தவங்களுக்கு இப்படி போதனை கோர்ட்ல போய் விசாரிங்க. கிறிஸ்தவ தம்பதியருடைய பிரச்சனை தான் அங்க கேஸ் நிறைய இருக்குது. அதுல 99% சந்தேகம். மற்ற பாவங்கள்னால நரகத்துக்கு போனாலும் உலகத்துல அவன் இன்பமா இருக்கிறான். தேடுறான்னா அதுல ஒரு சந்தோஷம், பொய் சொல்றான்னா அதுல ஒரு சந்தோஷம், விபச்சார வேசித்தனமா நரகம் தான். ஆனா அந்த நேரத்துக்கு அவனுக்கு ஒரு சந்தோஷம். ஆனா அந்த சந்தேகம் ஒண்ணுமே இல்லையே. காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு, கடலை போய் பார்த்துருக்கீங்களா? அலையலையா 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 வந்து இருக்கும். பெரிய அலை வந்து அப்படியே ஓடியாடா ஏன் இழுத்துட்டு போயிடும். என்ன அழகா எழுதியிருக்கிறார் இயேசுவின் சகோதரர் யாக்கோபு. காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிரு. நம்பிக்கை தான் வாழ்க்கை. அப்படி அவங்க தவறுனா கர்த்தர் உணர்த்துவார். நம்ம உட்கார வச்சு பேசுறதுக்கு தேவையில்லை, கர்த்தர் உணர்த்துவார். அப்படி உங்களுக்கு டவுட் வந்தா ஜபம் பண்ணுங்க. இப்படி உலகத்துல சந்தேகம் வருது சகோதரிக்குமா புருஷன் மேல, எங்கன்னா போயிட்டு கொஞ்சம் லேட்டா வந்தா சந்தேகம், உட்கார வச்சு தண்ணி கொடுங்க, காஃபி கொடுங்க, அப்புறம் கேளுங்க. சொல்லுவாரு, காரணம் சொல்லுவாரு. வீட்டுக்குள்ள நிறையவே இல்லை. என்ன லேட்ட எவ்வளோ பார்த்து இழிச்சுருந்த கொலை செய்ய திருப்பாயாடுனார, இங்க அதை மீறிட்டீங்க, கொலை பண்ணிட்டீங்க. எந்த தவறு எந்த பாவமா இருந்தாலும் உங்க புருஷனுக்கு உங்க மனைவிக்கு விரோதமானது அல்ல, அது கர்த்தருக்கு விரோதமான பாவம். யோசேப்புக்கு பாவ சோதனை வந்த போது, அம்மா உங்க புருஷனுக்கு நான் எப்படிமா துரோகம் பண்ணுவேன் அப்படி சொல்லலையே. என் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? நாம் செய்கிற எந்த பாவமா இருந்தாலும் சரி, பொய் சாதாரண தமாஷு கூட பொய் சொல்லக்கூடாது. நான் எங்க போனாலும் சொல்லுவேன், தமாஷு கூட பொய் சொல்லாது. never say lie just for a joke to your children also. எங்க அப்பா அம்மா ரொம்ப அன்பானவங்க, உண்மையானவங்க, ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, சிரிப்பாங்க, பைபிளை படிப்பாங்க, ஜபம் பண்ணுவாங்க அப்படின்னு உங்க பிள்ளைகள் உங்களை பற்றி சாட்சி சொல்லணும். நீங்க செத்து போயிட்டா, நீங்க உயிரோடு இருக்கிறப்பே கூட சாட்சி சொல்லணும். எப்போ பாரு சண்டை, எப்போ பாரு பிரச்சனை. ஆனா ரட்சிக்கப்படாத வீட்டிலேயே எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க. கணவன் மனைவி, கணவனே கண் கண்ட தெய்வம், அதை கடைபிடிக்கிறது இந்துக்கள் தான். கிறிஸ்தவ இல்லை. பவுல் எழுதிட்டாரு, எல்லாரும் சமம், ஒருவருக்கு ஒருவர் போதித்து புத்தி சொல்லு, அதை பிடிச்சுக்கினாங்க. பைபிள நல்லா படிச்சு பாருங்க. மனைவியானவன் கணவனுக்கு கீழ்ப்படினோம், அவன் எல்லாவற்றிலும் அடக்கம் உள்ளவளா இருக்கணும்னு தெளிவா இருக்கு. அதுக்கு அது புருஷன் அடங்கவே கூடாதுன்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. அவங்களுக்கு மனசாட்சி, நியாய தீர்ப்பு இருக்கிறது. இந்த
எனக்கு ஒரு நியாய தீர்ப்பு, என் குடும்பத்துக்கு ஒரு நியாய தீர்ப்பு, என் மனைவிக்கு ஒரு நியாய தீர்ப்பு, அப்படி கிடையாது. நியாய தீர்ப்பு எல்லாருக்கும் ஒன்றே. அந்த நித்திய பேரின்பத்திலே பிரவேசிக்க, அந்த மோட்ச பேரின்பத்திலே பிரவேசிக்க ரட்சிக்கப்படுகிற ஜனங்களாய் தினந்தோறும் கூட there are 3 steps in the salvation. Number 1, இயேசு என்னை ரட்சித்தார், அதான் ஃபர்ஸ்ட். நம்பர் 2, ஒவ்வொரு நாளும் நான் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு வேத வசனத்தால் சுத்திகரிக்கப்பட்டு உலகத்தின் காரியத்தில் பாவத்தில் விழாதபடி நான் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன். அதுதான் ரட்சிக்கப்படுகிற அனுபவம். பாவத்தில் விழுந்துட்டு அப்புறம் மன்னிப்பு, அது இல்லை, அது தனி பாவ அறிக்கை. அவசியமான உதாசனம் போட்டு ஜெபிக்கணும், வேற வழியே கிடையாது. நான் தினந்தோறும் ரட்சிக்கப்படுகிறேன் என்பதற்கு அர்த்தம் என்ன? பாவத்தில் விழாமல் ரட்சிக்கப்படுகிறேன். பாவம் பெருகிற இடத்தில் தேவனுடைய கிருபை பெருகிட்டு இருக்குது ரோமர்ல. என்ன அர்த்தம்? அப்ப நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சாலும் நமக்கு கிருபை பெருகும்னு அர்த்தமா? இப்படி சொல்றாங்க சிலரு. கொஞ்சம் உட்கார்ந்து யோசிங்க. வேலூர்ல இப்ப சொல்றது உங்களுக்கு நல்லா புரியும். வேலூர்ல பாவம் பெருகிவிட்டது. பயங்கரமான இச்சா ரோகம், அசுத்தம், காம விகாரம், விபச்சாரம், வேசித்தனம் சுத்தி வேலூர் ஃபுல்லா பாவம் பெருகிடுச்சு. இந்த பாவம் நிறைந்த இடத்துல, ஊருக்குள்ள, இந்த டவுனுக்குள்ள நான் பாவம் செய்யாமல் வாழ தேவனுடைய கிருபை பெருகிறது. அல்லது சொல்லுங்க, இதுதான் அதுக்கு அர்த்தம். எப்படி பார்த்தாலும் பாவம் தேவனுக்கு விரோதமானது. பாவம் செய்கிறவன் தேவனுடைய பிரசன்னத்தை இழக்கிறான். பாவம் நம்மை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறது. இதை மறக்கவே கூடாது. இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம எப்படினாலும் இஷ்டத்துக்கு வாழலாம் அப்படின்னு பைபிள் இல்ல. இயேசு சொல்லிட்டார், ஒரு செக் வச்சார், முடிவு பரியந்தமும் நிலைத்திருக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். Up to your death until our second coming of Jesus. உன் பரிசுத்தத்தை காத்துக்கொள், அதுதான் விளையாட பெற்ற பொக்கிஷம். பரிசுத்தம் தான் நமக்கு விளையாட பெற்ற பொக்கிஷம். அடுத்து விசுவாசம். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்பட்டு அது விரும்புகிறது, ஜொலிக்கிறது. அதை காட்டிலும் அதிக விளையாட பெற்ற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு கனம் மகிமை உண்டாகுகிறது. அதில் சொல்லுவா, உங்ககிட்ட இருக்கிற அணிகலன்கள் பொன் நகைகளை காட்டிலும் அதிக விளையாட பெற்றது உங்களுடைய விசுவாசம். அதனால நகை நட்டு நிறைய வாங்க முடியலன்னு வருத்தப்படாதீங்க. அதை விட வஸ்தி உங்ககிட்ட இருக்குது, அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசத்தை வைத்து நம்ம பரலோகத்துக்கு ஏறிப்போம். எந்த தகுதி வர இப்போ இயேசு வர்றப்போ இந்த சர்ச்சை விட்டுட்டு தான் போகணும் இல்லையா? இங்க இருக்கிற பொருள்கள் எல்லாம் விட்டுட்டு தான் போய் ஆகணும் பரலோகத்துக்கு. உலகத்துல இருக்கிற வரைக்கும் அந்த பொருள்களை நம்ம அனுபவிக்க முடியும். வீட்டுல இருக்கிற அத்தனை பொருள் பாருங்க, இயேசு வர்றப்ப நம்ம எடுத்துக்கொள்ளப்பட போறோம்னு நல்லா தெரிஞ்சுதானே வீட்டுல ஃப்ரிட்ஜ் வாங்குறோம், டிவி வாங்குறோம், உயர்ந்த பொருள்கள் எல்லாம் வாங்குறோம், டைனிங் டேபிள் வாங்குறோம். இயேசு வர போறாரு, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்றோமா? இல்லையே. அது அத்தியாவசியம், வாங்கலாம், தப்பு இல்லை. அதனால இயேசு வருகையில எடுத்துக்கொள்ளப்பட எந்த தடையும் கிடையாது. நம்ம போயிட்டு பிறகு அதெல்லாம் பிச்சையா, அந்தி கிறிஸ்து ஆட்சியில அதை பிச்சையா நம்ம கொடுத்துட்டு போறோம். அவனுக்கு அவன் தான் பண்ண போறான், சும்மாதான் வச்சு வேடிக்கை பார்க்கணும். அவனுடைய அழிவே நரகம், நித்திய நரகம். அதை கோபம் கொண்டு, விசுவாச கோபம் கொண்டு அநேகரை கீழே வேக்கல்ல. இது ஒண்ணும் தப்பு இல்ல, அது ஒண்ணும் பாவம் இல்ல, டிவி சீரியல் பார்க்கறது ஒண்ணும் தப்பு இல்ல, அப்படி எல்லாம் நயவஞ்சகமா பேசுவான். சும்மா தானே இருக்கிற டைம் பாஸ் பாரு, இன்னைக்கு பார்த்துட்டு நாளைக்கு பார்க்காத இருக்க முடியுமா? சீரியல், அதுக்கு பேரே சீரியல். என்ன அர்த்தம்? அது செயின் மாதிரி போய்தான் இருக்கும். அதுக்கு வேலை வெட்டெல்லாம் விட்டுட்டு உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியுமா கர்த்தருடைய பிள்ளைகள்? அது வந்தாலும் தேவையா? அந்த நேரம் ஜெபிக்கலாம் இல்லையா? ஏன் டிவியில எத்தனையோ கிறிஸ்தவ சேனல்ல பாட்டு ஜெப ஆராதனை வருகிறது, அதை பார்க்கலாம் அல்லவா? நம்ம டைம் பாஸ் கூட பரிசுத்தமா இருக்கணும். என்னங்க டைம் பாஸ் அப்ப 5 வருஷம் பரிசுத்தமா இருந்தா ஒரு 6 மாசம் பாவத்தில் இருக்கலாம், அப்படியா? இல்லை. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இயேசு தெளிவா சொல்லிட்டார். சவுல் எல்லாம் பழைய ஏற்பாட்டில் பாருங்க, பரிசுத்தாவி பெற்றவர், மேன்மையானவர், மதிப்பானவர், எல்லாரும் தேர்ந்தெடுத்தாங்க. தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறார், எல்லாம் ரைட்டு. அவருடைய மரணம் பாருங்க, எந்த பட்டயத்தை எடுத்துக்கொண்டு தாவீதை வெட்டி வீட்டை சுற்றி கொண்டு கிடந்தாரோ அதே பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்து தற்கொலை பண்ணி கொண்டார். பரிசுத்தாவி பெற்றவர்கள் அப்படி பண்ண முடியாது. இடையில் நடந்தது என்ன? பொறாமையினாலே பரிசுத்தாவி போயிட்டார். சவுலுக்குள்ள எப்ப பொறாமை வந்ததோ, நம்ம பெரிய பெரிய பாவத்தை பற்றி பேசுறோம், பொறாமை வந்தாலே பரிசுத்தாவி போயிடும். நல்லா தெரிஞ்சுங்க. யாராவது முன்னேறப்ப பொறாமை பண்ணக்கூடாது. பிரைஸ் பண்ணலாம், வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வரணும். யாராவது ஒரு புது பொருள் வாங்குறாங்களா, போய் பார்த்து சிரிச்சு ஜெபம் பண்ணிட்டு ஒரு நல்ல 1/2 கிலோ ஸ்வீட் வாங்கி கொடுத்துட்டு வரணும். அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டு வரலாம். நல்லா அருமையா இருக்குது, எங்க வாங்கினீங்க இந்த பொருள், சூப்பர், வெரி குட், பரவாயில்ல, முன்னேறீங்க, அப்படி 4 வார்த்தை வாயை தந்து பேசணும்.
இதுவா என்னத்துக்குது? இது மாதிரி நான் நினைச்சா 4 வாங்க. அதையா சொல்ற? ஒருத்தர் எனக்கு தெரியும், ஸ்ரீலங்காவில இருந்து இருக்கிறப்ப போன் பண்ணுவாரு. ஸ்ரீலங்காவில இருக்கிறப்ப எனக்கு போன் பண்ணுவாரு. எதுக்கு தெரியுமா? நான் அடுத்த மாசம் ஸ்ரீலங்காவுக்கு போக போறேன் அது சொல்றதுக்கு. அப்படின்னா சந்தோஷம். அப்புறம் நம்ம மலேசியாவில் இருக்கிறோம், அப்ப போன் பண்றாரு, எனக்கு கூட அழைப்பு இருக்குது மலேசியாவுக்கு போறதுக்கு, நான் சீக்கிரம் மலேசியா வருவேன் அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் சிங்கப்பூர்ல இருக்கிற பண்றாரு, என்ன கூட கூப்பிட்டுக்கிறாங்க சிங்கப்பூர்ல ஊழியத்துக்கு. எதுக்கு இந்த பந்தா? இன்னும் எந்த நாட்டுக்கு போல, நாளை போய் அவங்க ஊழிய செய்யற ஒரே காரணத்துக்காக எங்களை மற்ற நாட்டுக்கு அப்படி சொல்றது. இது தேவையா? அப்படிப்பட்ட இது தேவையா? சோத்திரையா, ரொம்ப சந்தோஷம், நல்லா ஊழியம் செஞ்சுட்டு வாங்க. அது பரிசுத்தவான்களுக்கு இப்படிப்பட்ட சுபாவம் தேவையா? அப்ப புறஜாதி மக்களை எப்படி திருத்த முடியும்? யோசிக்கணும். ஆகாதவைகளை, சிறு நரிகளை, குழி நரிகளை தூக்கி விசிறி அடிக்கணும், எதிர்க்கணும், அவங்களை சேர்க்க கூடாது. சிறு நரிகள், குழி நரிகள்னா குட்டி 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 தப்பு. வரலபத்து தான் போறோம். ஆனா ஒரு சில தவறுகள், இன்றைய பலவீனமே நாளைக்கு பாவம். இன்றைய பலவீனம் சொல்றோமே, சாதாரண ஒரு கோபம், என்ன பண்றது பிரதர், என் பலவீனம் சும்மாவே கோபம் வருது, அதை அப்படியே விட்டு வைங்க, ஒருத்தனை கொலை பண்ற அளவுக்கு பிரச்சனை பெருசாயிடும். அது ஆரம்பத்துல கிள்ளி எரிந்தா பரிசுத்தவான்களா நம்ம தொடர்ந்து வாழ முடியும். நம்மளே பாவத்தில் இருந்துகிட்டு இன்னொருத்தனை மனம் திரும்பு பாவம் செய்யாதுன்னு சொன்னா முடியாது. முடிக்க மனமின்றி முடிக்கிறேன். எல்லாரும் ஏன் முடிக்கலாமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போம்.